தம்பி வணக்கம். நான் சென்னை மாநகராட்சி 24வது வார்டு கவுன்சிலரு. என்னுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இல்லைன்னு சொல்லி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று என்னுடைய ஃபண்டு 2022 2023 ஆண்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட ஒரு பல்நோக்கு கட்டடம்னு சொல்லி ஒரு கட்டிடம் கட்டினோம். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில். அந்த கட்டிடம் எதுக்காக நம்ம இது பண்ணோம்னா, பல்நோக்கு கட்டிடம் கார்பரேஷன் கொடுத்தது. ஆனாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வர வைக்கணுன்றதுக்காக நாங்கள் கட்டிட்டோம். ஆனால் கட்டின பிறகு பல முறை வந்து ரேஷன் கடைக்காக நாங்கள் கொடுத்து இந்த கடையை இங்கே ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் இது வரைக்கும் யாரும் செவி சாய்க்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 3 கடை இருக்குது. புயலுக்கு உட்பட்ட கடை வந்து 3 கடை இருக்குது. அண்ணா நினைவு நகரில் ஒரு கடை இருக்குது, புழல் லட்சுமி அம்மன் தெருவில் ஒரு கடை இருக்கு, ஒற்றவாடி தெருவில் ஒரு கடை இருக்கு. இந்த 3 கடையில பாத்தீங்கன்னா ஒரு கடைன்னு சொன்னா 1000 கார்டு தான் அதுக்கு வந்து மதிப்பு. ஆனா ஒவ்வொரு கடையிலையும் பாத்தீங்கன்னா 1850 கார்டு இருக்கு லட்சுமி அம்மன் கோயில் தெருவில். ஒற்றவாடி தெருவில் பாத்தீங்கன்னா 1534 கார்டு இருக்கு. இவ்வளவு கார்டுங்களும் இங்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த கார்டுங்களை பிரிச்சு, அதாவது இந்த 1534யும் 1850யும் பிரிச்சு ஒரு 1600 1200 விட்டுட்டு மீதமுள்ள கார்டு அந்த அண்ணா நினைவு நகர்ல இருக்க 150 கார்டு இங்க இருந்து அங்க மேட்டு தெருவுல இருந்து அண்ணா நினைவு நகருக்கு போய் வாங்குறாங்க. நான் பல கூட்டங்கள்ல கூட ரிப்பன் பில்டிங்ல பேசும்போது கூட இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இதுல இங்க இருந்து ரோடு கிராஸ் பண்ணி நேஷனல் ஹைவே GNT ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது இதுல அடிபட்டு உயிரிழந்திருக்காங்கன்றத கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் எதுவுமே செவி சாய்க்காம இந்த ஃபுட் ஆபீசருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதாவது ஊர் பொதுமக்களுக்காக நான் இதை பேசிட்டு இருக்கேன். ஆனா இதுவரையும் யாரும் செவி சாய்க்கல. 2 பேர் இறந்துருக்காங்க, அடிபட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சொல்லியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கடையை மாற்றணும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வாடகை கடை தான். நாம கார்பரேஷன் கவர்மெண்ட் கடையை வைங்கன்னு சொல்றோம். ஆனா அதை செவி சாய்க்கல. எல்லாமே பாத்தீங்கன்னா கார்பரேஷன் கடை பில்டிங் விட்டுட்டு வாடகை பில்டிங்ல தான் எல்லாமே ரேஷன் கடை இயங்கி வருது. இதுல வாடகை பில்டிங்ல கடை இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்ன்றது தெரியல. இந்த அதிகாரிகளுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு தெரியல இந்த ஃபுட் ஆபீசருங்களுக்கு. இதை நான் பல முறை சொல்லியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மேட்டு தெருவில் இந்த கடை வர வேண்டும் என்று பல முறை நான் அதாவது உணவு கட்டுப்பாட்டு துறையினுடைய செயலர் ஆரைன்னு சொல்லக்கூடிய நபர், அதே போல உயர் அதிகாரி ஏசி என்ன சொல்லக்கூடிய நபர், பிசி என்ன சொல்லக்கூடிய நபர், இவர்களுக்கு அனைவருக்குமே பல முறை நான் இதை சொல்லியும் இன்றைக்கு வரை இது காதில் கேட்காதபடி, அவர் காதில் வாங்காதபடி இருக்கிறார்கள் என்றால் இதன் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் ஒரு மாற்றுக் கட்சி எதிர்கட்சி நபர் என்று சொல்லியா என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் இதை பற்றி பலமுறை ஜோனல் மீட்டிங்ல இருந்தாலும் சரி, பலமுறை ரிப்பன் மாளிகையில இருந்தாலும் சரி, என்னுடைய கோரிக்கைகளை வலுவாக நான் வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் பேசியிருக்கேன் ரிப்பன் மாளிகையில. இது வரைக்கும் இதுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இது ஏதோ சதியா என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இந்த ரேஷன் கடை மேட்டு தெருவில் நீங்க வருமா வராதப்பா நீங்க சொன்னீங்க, கட்டிட்டீங்க, ஏன் வர மாட்டேங்குது நீங்க சொல்லுங்க. நான் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் நாங்க உங்க கூட நிற்கிறோம். ஏதாவது எங்க போகணும்னு சொல்லுங்க, இல்ல போராட்டம் பண்ணணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க நாம சொல்லிட்டே இருக்கோம். இது நான் மட்டும் இல்ல, பல முறை பாத்தீங்கன்னா தினகரன் ரிப்போர்ட்டர் நாளிதழ கூட வந்தது. எத்தனையோ சின்ன சின்ன ரிப்போர்ட்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை எடுத்து போட்டிருந்தாங்க.
எவ்வளவோ பண்ணியாச்சு. ஆனா இது வரைக்கும் அந்த ரேஷன் கடை வந்த மாதிரி தெரியல. இதுக்கு மேலேயும் வரவில்லை என்றால் மக்கள் குறைகளை, மக்கள் வார்த்தைகளை ஏற்று நான் மக்களோடு நின்று நான் போராடுவதை தவிர எனக்கு வேற வழி தெரியவில்லை. ஏனென்றால் மக்களுக்காக தான் நான். அதனால இந்த உணவு பாதுகாப்புத்துறை அமைப்புல சேர்ந்த அத்தனை அதிகாரிகளும் இதுக்கு செவி சாய்த்து தயவு கூர்ந்து இந்த கடையை திறப்பதற்கு நல்ல ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.